ஹை டியர்ஸ், டுடே டிவி பார்க்குற ஒரு சாட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி சொன்னது யார் அப்படின்னா சாகிஸ் டே தான் சொன்னாங்க டியர். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்டோரி சொன்னது அவங்க தான். டியர் நான் வந்துட்டு நீங்கள் சொன்னதை ஒரு டைம் தான் படித்ததுக்கப்புறம் இந்த கமெண்ட்டை காணும். ஸோ நான் தேடி பார்த்தேன். அதனால வந்துட்டு நான் படித்ததில் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டோரியில் சொல்லிடுறேன். இன்கேஸ் ஏதாவது விட்டுட்டாவோ இல்லை ஏதாவது கம்மியாக மாற்றிக்கிது சொன்னாவோ என்னை மன்னிச்சும். ஓகே டியர், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா உங்களோட வீட்டில் ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. நீங்களும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பாக வேலை பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் மம்மி கிட்ட போய் கேட்குறீங்க, அம்மா என்ன வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி பறக்கால வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்கள் மம்மி சொல்கிறாங்க, அது அவனோட அத்தை பையன் வந்துட்டு வராங்க. ஸோ அத்தை மாமா அதுக்கப்புறம் அவங்க பசங்க எல்லாருமே நாளைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க. ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வீட்டுக்கு வராங்க எதுக்கு சடனாக அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. அது வந்துட்டு உனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அதனால தான் அதுக்காக தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜிமின் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் வந்துட்டு ஜிமின் எப்பவுமே உங்க கூட தான் விளையாடிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாமல் உங்களே சுற்றி வருவாரா. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ எப்படின்னா சின்ன வயசில் பார்த்தது இல்லையா ஜிமினை. ஸோ அப்போ எப்படி இருந்திருப்பாங்களோ பட் இப்போ எப்படி இருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால நீங்கள் உங்கள் மம்மி கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு ஓகே தான்மா, எனக்கும் ஜிமின் மாமா பிடிக்கும் தான். பட் அதுக்காக எப்படின்னா அவர் இப்போ எப்படி இருப்பாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு வந்துட்டு எப்படின்னா உண்மையாகவே மனசை பார்த்து வர லவ் தான் வேணும். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைக்கிட்டா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் வேணாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மம்மி கிட்ட, இல்லைம்மா இந்த அழகை பார்த்து சும்மா அந்தஸ்தை பார்த்து இந்த மாதிரி வர லவ்வெல்லாம் எனக்கு வேணாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு லவ்வே கிடையாது. எனக்கு வந்துட்டு மனசை பார்த்து வரணும். ஸோ நான் எப்படி இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்கள் மம்மிக்கும் நீங்கள் சொல்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸாக தான் இருக்குது. அதனால சரி ஓகே ஏதோ பண்ணு, அதான் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜிமின் வீட்டில் எல்லாரும் வராங்களா. ஸோ ஜிமின் டே அதுக்கப்புறம் ஜேகே எல்லாரும் வருவாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. இங்கே அப்படியே வந்துட்டு ஜிமின் வீட்டில் எப்படின்னா அவங்க கொஞ்சம் சிட்டி சைடில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருப்பீங்க. ஸோ அவங்க சிட்டியில் இருக்கிறனால கூப்பிடுறாங்க, நம்மளோட அத்தை மாமா வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லவும் டே அதுக்கப்புறம் டே அதுக்கப்புறம் சிக்கன் 2 பேருமே வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பிளேஸில் பார்க்கணும்னு ஆசை. அது இல்லாமல் அவங்க சீக்கிரம் கிளம்புறாங்க. பட் ஜிமின் மட்டும் இல்லை எனக்கு அங்கெல்லாம் வர பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் மம்மி வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவோம், இப்போ எதுக்கு நாங்கள் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் கிட்ட வந்துட்டு உனக்கும் அந்த பொண்ணுக்கும், அதாவது ஒயன் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களோட நேம். ஸோ உங்களோட நேம் வச்சுக்கோங்க. ஸோ உனக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கோம். ஸோ அதனால தான் போகிறோம். சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, அந்த பட்டிக்காரெலாம் எனக்கு வேணாம், அவள் பட்டிக்காடுமா அப்படிங்கிற மாதிரி இப்போவே ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நல்ல பொண்ணுடா, உனக்கு நல்ல மேட்சாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜெமினுக்கு வந்துட்டு உங்கள் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அவ்வளோலாம் பிடிக்கல. அந்த ஊர்லேயே வந்துட்டு இன்னொரு அத்தை பொண்ணு இருக்கால, ஸோ மாயான்னு சொல்லிட்டு அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போவே சொல்கிறாரு. ஆனால் உங்கள் மம்மிக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு மாயா தான் பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு மாயாவை வேணா கல்யாணம் பண்ணி வைங்க, அவளாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்துட்டு வேணான்ட்டே இருக்காங்க. அதனால உங்கள் மம்மி ஒரு மாதிரி சொல்கிறாங்க, சரி ஓகே ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு அவளை பாரு, உனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னா ஓகே நாங்கள் வந்துட்டு உனக்கு மாயாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டு தான் வராரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இவங்களும் வந்துட்டு சிட்டிலேருந்து கிளம்பி உங்களோட ஊருக்கு தான் வராங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க, எல்லாம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சடனாக வந்துட்டு கொஞ்சம் கார் சவுண்ட் கேட்குது கொஞ்சம் தூரத்தில் ரோட்டில். ஸோ எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே எல்லோரும் தான் வந்துட்டுருக்காங்க போல் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வெளில வந்து பார்க்கவும் எல்லாம் கார்லேருந்து இறங்கி வராங்க. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அத்தை மாமாக்கெல்லாம் வந்துட்டு ஹாய் வணக்கம் சொல்லுவாள். ஸோ வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க, ஜிமின்னு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் மாமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் மூஞ்சி கொடுத்தே பேசல, ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி தான் போகிறாரு. யார் இவனுக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டேக்கிட்டே வந்துட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அவருக்கு ஏதோ தெரியல நீங்கள் மாமான்னு சொல்கிறது ஒரு மாதிரி உள்ளுக்குள்னு இருக்கும் போல். ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடாரு. ஒரு மாதிரி லைட்டாக அவருக்குள்ள ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஷைனஸ் வருது. ஸோ அவருக்கு உங்களும் பிடிச்சிருக்கும் போல் பார்க்கறதுக்கு. அடுத்து வந்துட்டு ஜெகே கிட்டே சொல்கிறீங்க வாங்க மாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஜெகேவும் வர அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க. ஆனால் ஜிமின் என்ன தெரிவிக்கவே மாட்டேங்குது. நீங்களும் வந்துட்டு வாட்ச் பண்ணுறீங்க, சரி ஓகே பழகிடும் போக போக அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக போகுது. வீட்டில் எல்லாருமே வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து இது மாதிரி நல்லாவே உபசரிக்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு நைட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. ஸோ யாருக்கு அப்படின்னா மாயாவுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்கே உங்களோட ஊருக்கு தான் வந்திருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் இங்கே ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவளும் வந்துட்டு ஒரு சிட்டியில் வந்துட்டு ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருப்பார் போல். ஸோ அவள் வந்துட்டு சிட்டியில் தான் இருந்திருக்கா. நான் இப்போ உங்களோட ஊரில் தான் இருக்கேன், நீ இங்கே வரியா கிளம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவள் வந்துட்டு இப்போ வர முடியாது, பட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வச்சாரா. ஸோ ஜிமின் வச்சிடுறாங்க.
ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிமின் கிட்ட கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவருக்கு உங்கள சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறாங்க. "நீ பார்க்கறதுக்கே பட்டிக்காடு மாரி இருக்கிற. பட்டிக்காடு, பட்டிக்காடு" அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு அழகா தாவணி, பாவாடையெல்லாம் போட்டுட்டு, ஜிமிக்கியெல்லாம் போட்டுட்டு, அப்படியே கையில வளையலெல்லாம் போட்டுட்டு, தலையாட்ட பூவெல்லாம் வச்சுட்டு, இந்த மாரி தான் இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாரி தான் கெட்டப்லயே தான் தெரியுறீங்களா? என்னவோ தெரியல. அது வந்துட்டு ஜிமின்க்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. பட்டிக்காடு மாரி இருக்கிற. பாரு எப்படி பேசிட்டு இருக்கிற. சும்மா எப்ப பார்த்தாலும் மாமா, மாமான்ட்டே இருக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் டீசென்ட்டா பேச தெரியாதா? அப்படிங்கிற மாரி சொல்லவும், மாமாவ மாமான்னு தானே சொல்லணும். வேற என்ன சொல்றது? அப்படிங்கிற மாரி தான் பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு திட்டிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. உங்களோட மம்மி வந்துட்டு உனக்கு இந்த மேக்கப்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி மேக்கப் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்கின் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கருப்பாக. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஊரெல்லாம் சுற்றி காட்ட சொல்கிறாங்க. ஸோ அதாவது யாருக்கு அந்த 3 பேத்துக்கு சுற்றி காட்ட சொல்கிறாங்க அத்தைங்கலாம். அதனால அது நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு 3 பேத்துக்கு கூட்டி போகிறீங்க. டேவும் ஜேகேவும் ஹாப்பியாக தான் வராங்க. ஆனால் ஜிம்மிக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. எப்போ மாயா வருவா மாயா வருவா அப்படின்ட்டு அவரோட நினைப்பு ஃபுல்லாகவே அந்த மாயா மேலேயே இருக்கா. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறீங்க. அப்படின்னா ஜிம்மின் தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் அவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா அவர் பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அதனால. ஸோ நீங்க அப்படியே நடந்து போறப்போ, அந்த வாய்க்கால்லலாம் நடந்து போவோம்ல வரப்புல. ஸோ அப்படி நடந்து போறப்போ, நீங்க வந்துட்டு அப்படியே ஜீவன் கூட பக்கத்துல நடந்து போறப்போ, "இப்ப நீ எல்லாம் என் கூட நடந்து வராத. உன் கலர் என்ன? என் கலர் என்ன?" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் மட்டத்தட்ட மாரி பேசிர்றாரு. உங்களுக்கு அது ஒரு மாரி ஹர்ட் ஆகுது. நீங்களும் சொல்றீங்க, "மாமா இதுக்கு இந்த மாரிலாம் பேசாத. கலர்ல என்ன இருக்கு?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவருக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்ல. "இங்க பாரு கருகருன்னு இருக்கிற" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுறாரு. அது ரொம்பவே உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அது ஜிகேவும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டேவும் பார்க்குறாங்க. "ஏன்னா இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், பின்ன என்ன பட்டிக்காடு இவள வந்துட்டு என் தலையில கட்ட பார்க்குறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிர்றாரு. உங்களுக்கு நல்லா கலங்குது. பட் இருந்தாலும் நீங்க வெளிய காட்டிக்கல. இப்படி ஏதாவது ஒரு 2, 3 டேஸ் போயிருந்திருக்கும். நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேச ட்ரை பண்றீங்க. ஆனா, அவரு உங்ககிட்ட பேசுறதாவே இல்ல. ஒரு மாரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அது ஏன்னே புரிய மாட்டேங்குது. சரி ஓகே என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கீங்க. இந்த டைம்ல தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அத்தை வந்து ஜிமின் கிட்ட ஏதோ சொல்ல சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்களும் ஆசையா கொண்டு போய் குடுத்துட்டு ஏதோ பேசிட்டு வரலான்ட்டு போறீங்க. அப்படி நீங்க போறப்போ ஜிமின் வந்துட்டு செம்ம கடுப்புல உட்காந்துருப்பாரு போல. ஆல்ரெடி ஏன்னா மாயாவ வர சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா, அவ இன்னும் வரலல்ல. அந்த டென்ஷன்ல இருக்கவும் நீங்களும் கரெக்ட்டா போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அவருக்கு கடுப்பாயிருச்சு. யார் இவனுக்கு மாமா? எதுக்கு என்ன மாமா மாமான்னு கூப்பிடுற? அப்படிங்கிற மாரி கத்தவும், "இல்ல நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறது தானே. ஸோ மாமா தானே நீங்க எனக்கு" அப்படின்னு சொல்லவும், "அதுக்காக நீ என்ன மாமான்லாம் கூப்பிடுவியா? முதல்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? பட்டிக்காடு உன்னலாம் வந்துட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் இல்ல யாருமே உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பட்டிக்காட்டுல யாருனாவது பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. எதுக்கு உனக்கெல்லாம் வந்துட்டு இந்த சிட்டி சைடுல இருக்கிற பையன் தான் கேட்குதா? நீ பாரு உன் கலர் என்ன? என் கலர் என்ன? நீ என்ன படிச்சிருக்க? உனக்கு அழகா ஒரு பேபி அது மாரி கூப்பிட தெரியுதா? எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு கூப்பிட்டே இருக்கிற. கொஞ்சம் கூட உனக்கு ஒரு கொஞ்சம் கூட டீசென்ட்டாவே இல்ல. நீ பேசுறதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எரிச்சலா வருது. உன்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நான் என்னோட சிட்டியில வச்சு எல்லாத்து முன்னாடியும் அசிங்கப்படுறது தான் மிச்சம். உன்னலாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் மட்டும் இல்ல வேற யாருமே உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஹார்ஷா பேசிர்றாரு. அவ்வளோதான் உங்களால முடியல. கண்ணெல்லாம் கலங்குது. நீங்களும் சொல்றீங்க, "இங்க பாருங்க மாமா நீங்க இந்த மாரிலாம் பேசாதீங்க. கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம்" அப்படின்னு சொல்லவும், "என்னத்த போய் ஃபீல் பண்ற? உனக்கு கல்யாணம் பண்ணா தான் நான் ஃபீல் பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜேகே 2 பேருமே கேட்டுர்றாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சொல்றாங்க, "இங்க பாருடா உனக்கு அவள பிடிக்கலன்னா விட்டுரு. ஸோ அதுக்காக இந்த மாரியெல்லாம் பேசிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. டேய் இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் ஜிம்மினுக்கு செம கடுப்பாயுது. நீ என்ன எனக்கு தம்பி இல்லை அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசவும், நான் உண்மையை தானே சொல்கிறேன். நீ எதுக்கு இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுகிற? உனக்கு அவளை பிடிக்கலான்னு ஜஸ்ட் அப்படியே விட்டுரு. உனக்கு யாரை பிடிச்சிக்கோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் அதுக்காக அவளை ஹர்ட் ஆகிற மாதிரி பேசாத. அவள் கலர் வச்சு பேசுகிற படிக்கலன்னு பேசுகிற. அவளுக்கு என்ன நல்ல பொண்ணு தானே கேரக்டர் ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு டே சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அவர் ஜிம்மின் பேசுறது கஷ்டமாயிடுச்சுல. ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ அழகாக எல்லாரும் உங்களே சுற்றி சுற்றி ரோட்லாம் மாறிட்டாரு. அதனால உங்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி கலெல்லாம் கலங்குது அழுகையாக வருது. அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல. அங்கேருந்து போகவும் முடியல. அங்கே நிற்கவும் முடியல. டே தான் வந்துட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஜிமின் கடுப்பாயிடுச்சு. அப்படியே முறைச்சிட்டு போயிடுறாரு. ஸோ டே வந்துட்டு நீ எதுவும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் எதுவுமே சொல்ல. நீங்கள் பாட்டுக்கு பரவாயில்ல மாமா அப்படின்ட்டு போயிடுறீங்க. அப்படியே வந்துட்டு ஜேகேவும் பின்னாடியே போகிறாரு பின்னாடியே. நீ எதுக்குலாம் பின்னாடி வரேன்னு கேட்கவும், நீ பாரு டே சொல்றதுல என்ன தப்பு? உனக்கு அவளை பிடிக்கலன்னா கம்முன்னு விட்டுறலாம்ல. எதுக்காக இந்த மாதிரி ஹார்ஷா பேசிட்டு இருக்கிற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேரும் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? மரியாதை போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கோச்சிட்டு போயிடுறாரு. ஸோ, இப்ப வந்துட்டு அடுத்த நாள் ஆகுது. மாயாவும் வந்துடுறா ஊருக்கு. ஸோ 2, 3 நாள்ல அவளும் வந்துட்டா. அவளுக்கு வந்துட்டு எப்படின்னா, டேவ பார்க்கறக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ டேக்காக தான் வந்திருப்பா. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டா அவளும் வரா. எப்படா லீவ் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்திருப்பா போல. வந்ததும் வந்துட்டு உங்க வீட்டுக்கு தான் வரா. நீங்களும் பார்க்குறீங்க. மாயா வந்துட்டு உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தான். ஏன்னா உங்களோட சித்தப்பா பொண்ணு. ஓகேவா? ஆனா ரொம்ப க்ளோஸ் கிடையாது. கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரத்து சித்தப்பா பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரே ஊர் தான். அந்த அளவுக்கு நெருங்கிய சொந்தம் கிடையாது. பட் அவ வந்துட்டு உங்களுக்கு தங்கச்சி மொற. ஸோ அப்படியே வீட்டுக்கு வரவும் நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ வா மாயா அப்படின்ட்டு எல்லாரும் நல்லா தான் பேசுறீங்க. அவளும் நல்லா தான் பேசிட்டு இருக்கா. அவள் ஆக்சுவலா வந்தது எதுக்காக அப்படின்னா டேக்காக தான் வந்திருப்பா. அவள் முடிஞ்ச அளவுக்கு டே கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கா. பட் டேரக்டா போய் பேச முடியாதுல்ல. ஸோ ஜிமின் கிட்ட பேசுற மாதிரி போறது. ஜிமின் கிட்ட பேசியிருக்கப்ப டே வந்து பேசுறப்போ அப்போ அவளுக்கும் வந்துட்டு பேச சான்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி அவ இது பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எதுவுமே ஜிமின்க்கு தெரியல. ஜிமின் வந்துட்டு அவளை தான் லவ் பண்ணிட்டே இருப்பாரு போல ரொம்ப நாளா.
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேரேஜ் டாபிக் வந்துட்டு ஒரு 1 வீக்கா இல்ல. ஜஸ்ட் வந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு ரிலேட்டிவ்லாம் வந்தாங்க. பேசிட்டு அந்த மாரி தான் இருந்துச்சுல்ல. இப்ப தான் வந்துட்டு கொஞ்சமா மேரேஜ் டாபிக் வருது. ஓகே என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாமா? இல்ல டைரக்ட்டா கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேச்சு ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே ஜிமின் கேட்டுட்டு இருக்காரு. அவரால பொறுக்கவே முடியல. இது இவ கூட எனக்கு கல்யாணமா? அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. நீங்க வந்துட்டு என்ன இது? அப்படிங்கிற மாரி தான் யோசிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க எப்படி சொல்றது? மனச பார்த்து தான் லவ் வரணும். இந்த மாரி அழகு, படிப்பெல்லாம் பார்த்து வரதுக்கு பேர் லவ் இல்ல அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லியிருப்பீங்கல்ல. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அந்த மாரி தான் பேசிட்டே இருந்திருக்குது. உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. ஜிமின கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஆனாலும் என்னடா இவங்கலாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி கஷ்டமா தான் இருக்கு. எதுவும் சொல்லவும் முடியல. அப்படியே அமைதியா இருக்கீங்க. ஆனா ஜிமினால அந்த அளவுக்கு அமைதியா இருக்க முடியல. அவரால பொறுக்கவே முடியல. என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரும் இந்த கல்யாணத்த பத்தி பேசவும், எந்திரிச்சு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர்லாம் வேணாம். நான் வந்துட்டு ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியாவது தனியா நீங்க மட்டும் இருக்கிறப்ப சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு அத்தன பேத்து முன்னாடி ஈவன் மாயா கூட இருக்கா. ஸோ எல்லாரும் முன்னாடியும் ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்க. இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னாடி இந்த மாரி கத்திட்டு இருக்காரு காய்ச்சி மூச்சுன்னு. எனக்கு இவள சுத்தமா பிடிக்கவே இல்ல. பட்டிக்காடு இவளால யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? இவ கலர் பாருங்க. இவளுக்கு வந்துட்டு சிட்டில இருக்கிற பையன் கேட்குதா? அதுவும் இந்த மாரி இவள கழுத்து நான் அங்க உட்காந்துட்டு எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்படி நான் இன்ட்ரோ பண்ணுவேன்? அவளுக்கு ஒரு ஹாய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. இங்கிலீஷ் பேசுறாளா? அதுவா இதுவா அப்படின்ட்டு பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு அவ்வளோ பஸ்ட் அவுட் ஆகுது. எங்க இவள பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு பயந்துட்டாரு போல. பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். நான் வந்துட்டு மாயாவ தான் லவ் பண்றேன். ஸோ மாயாவ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக்கு. உங்க மம்மிக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதே சமயம் ஜிமினோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. என்னடா இதெல்லாம் இப்படி தான் பேசிட்டு இருப்பியா? இங்க தான் வந்து பேசுவேன் இந்த மாரி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. மாயாவுக்கு அத விட ஷாக்கு. என்னடா இது நம்ம டேக்காக தானே வந்தோம். இவன் என்ன நம்மள லவ் பண்றேன்னு சொல்றான் அப்படிங்கிற மாரி அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி பேமேன்னு முடிச்சுட்டே இருக்கா. ஸோ ஜிமின் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் வந்துட்டு மாயா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன்னா நான் தான் மாயா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவெல்லாம் வந்துட்டு எனக்கு வேணாம். இவள வேற யாராவது அதாவது இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூட யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இவ கலர் என்ன? இப்ப பாரு எந்நேரம் இந்த மாரி தாவணி கட்டிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே வந்துட்டு ஆடிட்டு இருக்கிறா. காலைல சரக்கு சரக்குன்னு கொலுசு மாட்டிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இவ வந்தாலே எனக்கு எரிச்சலா வருது. இவ நானுன்னு கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற பிச்சைக்காரங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்டு டேக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாரி பேசினா பிடிக்காதுல்ல. ஸோ அவருக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. நீ என்ன ஜிமின் பேசிட்டு இருக்கிற? கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? நீ எனக்கு எனக்கு தான் தம்பி ஒழுங்கா வாய் மூடு அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு டேவும். ஆனா கேட்குற மாதிரி இல்லை. ஜிமின் ரொம்ப கத்திட்டே இருக்கவும் ஜேகேவும் சொல்றாரு அமைதியா இருடா அப்படின்னு. ஆனா ஜிம்மிக்கு வந்துட்டு எங்க அவளை கட்டி வச்சிருவாங்களோ நமக்கு அப்படிங்கிற பயமே தான். ஸோ அதனாலேயே என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் பொறுமையே இல்லை அவருக்கும். ஸோ என்ன பேசிடுறாருன்னா, இங்கே பாரு உனக்கு அவளை பிடிக்கலன்னா ஜஸ்ட் பிடிக்கலன்னு விட்டு உனக்கு மாயா தானே பிடிச்சிருக்கு நீ மாயா கல்யாணம் பண்ணிக்கோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்துட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளோட கேரக்டர் எனக்கு இவ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறது எல்லாமே சொல்லி சொல்லி அவள் பேசுறது பிடிச்சிருக்குது. அவள் போட்டுக்க ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படியே வர்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து டே சொல்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ டே இன்னும் நிறுத்தலை. அவள் பேசுகிற ஸ்லாங் எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க போங்கன்னு பேசுகிறா. மாமான்னு கூப்பிட்றா. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. சொல்லப்போனால் எனக்கு அவளை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. என்ன பண்ணுறது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே அதனால வாய் மூடிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு தான் பிடிக்கல. உனக்கு தான் மாயா பிடிச்சிருக்கல. நீ மாயா கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு வந்துட்டு நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ பண்ணிக்கலாம்னா என்ன இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களோட கேரக்டரை பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ அவள் எல்லாத்துக்கிட்டையும் மரியாதை கொடுத்து பேசுகிறா. எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கா. ஸோ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது. அவள் வந்துட்டு எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கா. எனக்கு நல்லா மேட்ச் ஆகுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு இன்னும் எச்சா அதிகமாக கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஒரு பையன் அந்த மாதிரி ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல சின்ன வயசுலேருந்து ஜிம்மின் ரொம்ப பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் இந்த மாதிரி உங்களை அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை இருந்திருக்காது டே மேலே. பட் அவர் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஒரே வாரத்தில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க அதுவும் சரிதான். நம்ம என்ன ஆசைப்பட்டோம் நம்மளோட மனசை பார்த்து வர லவ் தானே உண்மை அப்படின்னு நினச்சோம். ஸோ டே தான் நமக்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. ஸோ சரி ஓகே. டே வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் வந்து ஸ்மூத்தாக முடிச்சிட்டாங்க. சரி ஓகே நீ மாயாவே கல்யாணம் பண்ணிக்கோ. டேக்கும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் மூச்சே விட முடியுது. இந்த டைமில் குட்டி பசங்களாம் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் விளையாடுறப்போ தண்ணியெல்லாம் மேலே மேலே ஊற்றி விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து தப்பிச்சு ஓடி வர அப்படிங்கிற பேரில் உங்ககிட்ட ஓடி வந்துட்டான். ஸோ நீங்கள் அந்த பாத்திரம் கூட இருக்க மாட்டீங்க. ஸோ அவன்கிட்ட குளிஞ்சு உட்காந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவன் மேலே தண்ணி ஊற்றுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்து அப்படியே அந்த தண்ணி ஊற்றிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே விலகிருப்பான். விலகுந்து அந்த தண்ணி அப்படியே உங்களோட ஃபேஸில் சத்துன்னு அடிச்சிடுது. அப்படியே வந்துட்டு நீங்கள் மேக்கப் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் அந்த பவுடர் எல்லாமே ஒரு மாதிரி கரைஞ்சு லைட்டாக தெரியுது. ஸோ அந்த மேக்கப்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நக்கலா பார்த்தியா இந்த மூஞ்சி கூட இவ்வளோ மேக்கப் போட்டு தான் வந்திருக்கா. அப்போ இந்த மேக்கப் கூட இல்லைன்னா இவன் எவ்வளோ கேவலமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டேமேஜ் ஆகிற மாதிரி பேசிட்டாரு. ஸோ அந்த பக்கம் டேக்கு சமக்கடுப்பு தான். ஜேக்கவும் நீ என்ன நீ விட்டா பேசிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பொறுமையே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க செம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இன்னொரு பக்கெட் தண்ணி எடுத்து அப்படியே நல்லா உங்கள் மேலே ஃபுல்லாகவே ஊற்றிக்கிறீங்க. ஸோ அப்படி ஃபுல்லாக ஊற்றவும் எப்படின்னா நீங்கள் போட்டு இந்த ஃபுல் மேக்கப் அப்படியே ரிமூவ் ஆயிடும்ல. ஸோ அப்படியே வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு பார்க்குறது யாருன்னா ஜேகே தான். ஸோ ஜேகே தான் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு டேயாங்கா அப்படிங்கிற சொல்லவும் நீ ரொம்ப
கொடுத்து வச்சோண்டா, இங்கே பாரு இவ எவ்வளோ அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ தான் டேவ் வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. ஃபுல்லாக அப்படியே க்யூட்டாக ஒயிட்டாக அப்படியே வந்துட்டு எப்படி சொல்றது, ரசகுல்லா மாதிரி அப்படி இருக்கீங்க. ஸோ பார்த்ததும் டேக்கு வந்துட்டு செம ஷாக்கு. இவ்வளோ அழகா இருப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்டே உங்களை அழகாக தானே பார்த்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இன்னும் அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றதே தெரியல. அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. நல்லா தான் இருக்கா, பேசாமல் இவளே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு ஸ்டார்ட் வருது. பட் இருந்தாலும் பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாரு. அவர் வந்துட்டு எதுவும் சொல்ல அப்படியே போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு டேக்கு ஒரு மாதிரி நைட்லாம் தூக்கமே வரல. இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டே இருக்கு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே என்ன அப்படின்னா, அங்கே மாயாவுக்கு பக்குங்குது எங்கே வந்துட்டு ஜிமினை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ அப்படின்னு. அதுவும் இல்லாமல் டே வேறு உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாருல, அது வேறு அவளுக்கு ஒரு மாதிரி அவளால் தாங்கிக்கவே முடியல. நான் டேக்காக தான் நான் வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக வந்து டே கிட்ட பேச வந்துட்டு இவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஜிமின் எப்படி லூஸ் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கடுப்பாகுது, அவளுக்கு கடுப்பாகுது. தென் எல்லோரும் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஈவினிங் டைம் போல் இருக்கும். ஸோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சரி ஓகே மாயா வீட்லேயும் பேசணும்ல, இப்போ ஜிமினுக்கு வந்துட்டு மாயா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாயா வீட்லேயும் பேசணும்ல, லவ் பண்ணுறது வேறு சொன்னாங்க அப்படிங்கிறதுனால மாயா கிட்ட அவங்க எதுவும் கேட்கல. ஸோ லவ் அப்படின்னு சொல்லி 2 பேர் தான் லவ் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு மாயா வீட்டில் பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு அப்படியே செம ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு மாயாக்கு அங்கே பக்குங்குது. ஐயோ இல்லை இதெல்லாம் நடக்கக்கூடாது, எனக்கு டே தான் வேணும், நான் அவனுக்காக என்ன வேலை செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் மைண்ட் வைஸ் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கால் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் எடுத்து அப்படியே ரிசீவ் பண்ணுறீங்க. அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி ஏதோ பேசியிருப்பாங்க போல. நீங்களும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் ஆக்சென்ட் அந்த 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 ஃபாரின் ஆக்சென்ட் இருக்குல்ல, ஸோ அதே இதில் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் வாய்ப்பு வந்து பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயமா கிடையாது. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு செம ஷாக்காக இருக்குது. என்னடா இவன் இங்கிலீஷில் பேசுகிறா, என்ன பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே வெளில போயிட்டீங்க. ஸோ என்ன ஆஃபீஸ் ஏதோ விஷயம் போல், அதனால நீங்கள் அப்படியே வெளில போயிட்டீங்க. வெளில போயிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. டேவும் வந்துட்டு முழிக்கிறாரு. இங்கிலீஷ்லாம் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஜேகே வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டி கேட், அதனால் வந்துட்டு கேட்டுறாரு. அதான் என்னது அவள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இப்போ அதனால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் என்னவா, அவள் தான் படிக்கலைன்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படிக்கலையா, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவன் தான் எப்போ தான் படிக்கலன்னு சொல்லுவானே, அதுவும் இந்த வில்லேஜில் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இல்லைத்த அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், அவர் ஒரு மாதிரி வந்துட்டு குழந்தை மாதிரி பேசுவார். இல்லை அதனால தான் அப்படி நினச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இங்கே வந்துட்டு ஸ்கூல் அதாவது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே சின்ன ஸ்கூல் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் அடுத்த ஊர் தள்ளி போனோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஹையர் ஸ்கூலில் தான் இருக்குது. அவள் வந்துட்டு செம சூப்பராக படிப்பா. இங்கேயும் ஃபுல்லாக இங்கிலீஷில் எல்லா சப்ஜெக்ட்டும் அவள் தான் வந்துட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டே வருவா. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவளை ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கலாம், நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்களோட ஸ்கூல்லையே. அதனால நாங்களும் அவளை ஃபாரின் அனுப்பிட்டோம். ஸோ அவள் ஃபாரின்லேருந்து வந்ததே வந்துட்டு ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே கல்யாணத்துக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினுக்கு பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. பட் பரவாயில்ல, டேக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஸோ அவளுக்கு டே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி வயிறு எரிச்சலாக இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் நினைச்ச எல்லாமே தப்பாக தானே இருக்கு. அதனால வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இத்தனையும் வச்சுட்டு அவ ஏன் அப்படி போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவருக்கு மாயா பிடிச்சிருக்கனால இது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியலை. மாயாவுக்கு இது ஷாக்கு தான். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு இது தெரிஞ்சிருக்காது உங்களை பற்றி. ஸோ அவளும் அப்படியே ஷாக்காக தான் கேட்டுட்டு இருக்கிறா. இந்த பக்கம் டேக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. உங்களை ஆல்ரெடி அவருக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் இப்போ ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனாக அப்படியே ஏறிட்டே போக அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பெருமையாக தான் இருக்குது உங்களை நினச்சி. பரவாயில்ல, இவ்வளோ படிச்சிருக்கா, இவ்வளோ ஒரு அழகாக இருக்கா, ஆனால் எதையுமே கொஞ்சம் கூட திமிராக காட்டிக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு நார்மலாகவே இருந்திருக்கால அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் அங்கே யூஎஸில் படிக்கிறப்போ அவள் தான் வந்துட்டு யூனிவர்சிட்டிலே ஃபஸ்ட்டு. ஸோ அவளுக்கு வந்துட்டு அங்கேயே ஜாப்லாம் ரெடி சொன்னாங்க. பட் நான் தான் வந்துட்டு சரி ஓகே முதல்ல வா வீட்டுக்கு, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. பேசாமல் இவளே கல்யாணம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு மாயா வேறு முன்னாடி உட்காந்துருக்கால, இல்லை என்னதான் இருந்தாலும் மாயா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கும் டேக்கும் வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக மேரேஜே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு எதுக்கு என்கேஜ்மெண்ட் தனியாக மேரேஜ் தனியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. அதனால டேக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஜேக்கு வந்துட்டு டேய் பத்தியாடா நீ சமாளிக்கிடா, உனக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சும்மா இரு ஜேக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் மாதிரி ஃப்ரெண்ட்லேயே பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கவும் ஜெமின் வந்துட்டு அந்த பக்கம் மாயான்ட்டே தான் தெரியுறாரு. ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை. அவள் தனியாக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருப்பா போல். உங்களுக்கு வந்துட்டு டேவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதாவது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்களை லவ்வும் பண்ணார் இல்லையா. ஸோ அதனால் நீங்களும் அதை தானே எதிர்பார்த்தீங்க. அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே 2 பேரும் அதிகமாக பேசிக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அந்த 2-3 டேஸில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி பேசிக்கிறோம்ல. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே கல்யாணம் அந்த மாதிரி அந்த டே வந்துருச்சு. ஸோ அந்த அன்றைக்கி ஈவினிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு நாளைக்கு விடிஞ்சால் கல்யாணம் அந்த மாதிரி. அப்படி இருக்கப்போ எல்லோரும் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாயா என்ன பண்ணுறா அப்படின்னா,
அப்படின்னா டேவோட ரூமுக்கு வரேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு வரா. ஸோ ஒரு ரூமுக்கு வரா. அங்கே வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு டே படுத்திருப்பாள். ஸோ அப்படியே வந்துட்டு அவளும் பக்கத்தில் படுத்துட்டு என்ன பேசுகிறா அப்படின்னா, ஆக்சுவலாக நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. தென் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உனக்காக தான் வந்துட்டு இங்கே வந்தேன். உனக்காக அதாவது உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஜிமின் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன். ஸோ ஜிமின் கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உன் கூடயே பேச சான்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஜிமின் கிட்ட பேசவே ஆரம்பித்தேன். ஆனால் அந்த லூசு பையன் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நான் நினச்சி கூட பார்க்கல. நீ எதுக்காக போய் போய் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? அவள் என்னதான் இருந்தாலும் பட்டிக்காதா அப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்துட்டு உங்களை வந்துட்டு மட்டம் தட்டி தான் பேசுகிறா டே கிட்ட. ஸோ ஆனாட்டே எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் சொல்கிறதுக்கு மட்டும் அப்படியே கேட்டே இருக்காரு. தென் நான் வந்துட்டு உன்னை தான் ரொம்பவே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறட்டே. எனக்கு ஜிம்மினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன்லாம் ஒரு ஆளா எனக்கு அவனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அவன் கேரக்டர் எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது. என்னடா பண்ணுறது? உன் கூட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் அவன் கூட பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டான். கடைசியில் என்னையே கேட்காம பாரு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை கொண்டு போயிட்டான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அதுவும் எந்த மாதிரினா, அங்கே டீ படுத்துருப்பார்ல. ஸோ அவர் போயிட்டு பின்னாடி படுத்துட்டு, அதாவது பின்னாடி இருந்து ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா. அவரும் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கவும் என்ன சொல்கிறா அப்படின்னா, மறுபடியும் இப்போது நம்ம 2 பேரும் வந்துட்டு அப்படி இப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கல்யாணம் நின்றுடும். ஓகேவா? நாளைக்கு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்மளோட பிரச்சனை தீர்ந்துச்சு. நம்மளோட லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வாழலாம். வேறு யாராவது வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அவள் தான் வந்துட்டு எதையோ வந்து குடிக்கிறதுல கலந்து கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி பழி அவன் மேலே போட்டுடலாம். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வாழலாம்ல. எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே செட்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறா. என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே செம்ம கடுப்பில் வந்துட்டு எந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளிவிட்ட மாதிரி இருக்குது. அப்படியே எந்திரிச்சு பார்க்குறா. இப்போ தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அண்ட் டே 2 பேரும் ஆக்சுவலாக அங்கே இருந்தது டேவே கிடையாது, ஜிமின் தான். ஸோ அது தெரியாமல் தான் அந்த லூஸ் வந்து அந்த மாதிரி எல்லாமே உளறி இருந்திருக்கும். இந்த பக்கம் நீங்கள் அண்ட் டே 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசிக்கணும், பழகிக்கணும், கல்யாணம் முடியறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நிறையா உங்களுக்கு ஒரு இது இருக்கும், நிறையா ஷேர் பண்ணிக்கணும். அதனால விடிய விடிய பேசிகிட்டே தான் இருப்பீங்களா? அதனால நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து டே அவரோட ரூம்க்கே வராரு. நீங்களும் வரீங்க, டே கூட தான் வரீங்க. ஸோ ரூம் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போகிறேனே அப்படின்ட்டு வந்திருப்பீங்க. அவளை தள்ளி விடவும் கரெக்டாக இருக்குது. ஸோ பார்க்குறா, அந்த பக்கம் டே அங்கே நிற்கிறாரு, டே பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. இந்த பக்கம் நிற்கிறது யாருன்னா ஜிமின். அவ்வளோதான், அவளுக்கு உயிரே கிடையாது மாயாவுக்கு. ஸோ மாயா வந்துட்டு ஜிமின் நீ எப்படி இங்கே அப்படி மாதிரி கேட்கவும், அதை நான் கேட்கணும், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. உனக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நல்லா சத்தியமாக நீ இப்படி பண்ணி நினச்சி கூட பார்க்கவே இல்லை, உன்னோட கேரக்டர் இவ்வளோ மோசமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவள் சொல்கிறா, நீ மட்டும் என்ன, அவள் வந்துட்டு அழகா இல்லை, அறிவா இல்லை அப்படின்னு என்னமோ பேசினல, நீ என்ன யோக்கியமாக இருக்கிற மாதிரி அவளும் திருப்பி பேசுகிறா. இவங்கெல்லாம் பேசிக்கிறது உங்கள் 2 பேருக்கு ஒன்றுமே புரியல. டேவும் அப்படியே முழிக்கிறாரு, நீங்களும் முழிக்கிறீங்க. முதல்ல இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல. 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அவள் என்னென்ன பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஜிம்மி அப்படியே சொல்கிறாரு. நீ வந்துட்டு இந்த அளவுக்கு என்னை ஏமாத்துவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி நீ என் கூட வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பழகுனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு கேட்குறாரு. ஸோ வந்துட்டு நான் டேக்காக தான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் டே வந்துட்டு சொல்லிட்டாரு, இங்கே பாரு, எனக்கு கூட பிடிக்கல, எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டே ஒரே வார்த்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ ஜிம்மினும் சமக்கிரமத்தில் அப்படி போயிட்டாரு. மாயா மட்டும் அப்படியே கடுப்பில் நின்றுருக்கா. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, மாயாவை பார்க்குறீங்க, அப்படி வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படி நீங்களும் உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. இப்படியே தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அழகாக சூப்பராக கல்யாணம்லாம் முடிஞ்சு உங்களுக்கு டேக்கும். அண்ட் வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி சேடாகவே இருக்குது. ஏன்னா அவர் அளவுக்கு அதாவது உங்கள் மேலேயே பழியை போட்டுட்டு அவள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி, ஸோ பழியை உங்கள் மேலே போட்டுட்டு அவள் லைஃப்பை நான் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிருக்காள்ல. ஸோ அது வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களை வந்துட்டு ரொம்ப மட்டம் தட்டி பேசிகிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கீங்க. அது எதுவுமே அவருக்கு தெரியலல்ல. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப பண்ணிட்டோம் போல அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, அவர் பண்ண தப்ப அவர் வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டாரு. அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. ஸோ கல்யாணம் உங்களுக்கு நல்லபடியாக முடியுது. ஜேகேக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு கல்யாணம் ஆன கையோட அப்படியே அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 2-3 மந்த் போயிருக்கும். இப்போ வந்துட்டு சடனாக அதாவது யூஎஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். அதாவது ஜேகேக்கு தனியாக, ஜிமினுக்கு தனியாக, டேக்கு தனியாக 3 பேரும் ஆளுக்கு ஒரு கம்பெனி வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே குரூப் ஆஃப் கம்பெனி தான், ஆனால் 3 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ 3 பேர் வந்துட்டு ஆளுக்கு ஒன்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ கொரியாவில் இருக்காங்கல்ல, இப்போ சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே யூஎஸில் இருக்கிற கம்பெனி வந்துட்டு ஒரு 2 கம்பெனி, ஜேகேக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. பட் ஜிமின் அண்ட் டே 2 பேர்த்தோட கம்பெனி வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ஏதோ சிக்கல் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல். ஸோ அங்கேருந்து கால் வருது. ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு இங்கே கொரியாவில் இருக்கிற கம்பெனி வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் கம்மி தான். அதனால் வந்து அவர் இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஃப்ரீயாக்கனால போயிட்டார். ஸோ அவர் போய்ட்டு அவரோட கம்பெனியை பார்த்துப்பாரு. பட் இங்கே டேவால் முடியலை. ஏன்னா அவருக்கு இங்கேயும் நிறையா வேலை இருக்குது, இங்கேயும் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டுக்கப்ப சடனாக அங்கேயும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாரு. நீங்களும் அப்போ தான் வரீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி அவன் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருந்தான், அவன் வந்துட்டு
ஓகே அவன் போயிட்டான், அவனோட கம்பெனி சேஃப் தான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாரு. அப்படியே மடியில் பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்களும் சொல்கிறீங்க டே அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அழாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் டே வந்துட்டு அதெல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற கம்பெனி தெரியுமா, இப்போ போச்சு எல்லாமே போச்சு, அவ்வளோ நாள் உழைப்பு அவ்வளோதான் எல்லாம் மொத்தமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்பவே பஸ் அவுட் ஆகிட்டாரு. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நான் உங்களுக்கு இருக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே ஆறுதலுக்கு எல்லோரும் சொல்லுவாங்களா அப்படி தான் வந்துட்டு சரி ஓகேன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக படுத்து தூங்கிடுறாரு அழுதுட்டு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு அவரோட பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறீங்க யாருக்கும். ஸோ கால் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிட்டு அடுத்த நாள் வந்துட்டு விடிஞ்சு ஒரு மாதிரி டே வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக தான் எழுந்திரிக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி யூஎஸ் போயிட்டாரு. அப்புறம் வந்துட்டு அவன் போயிட்டு அவனோட கம்பெனி வந்துட்டு அவன் ஏதாவது பண்ணி அவன் மேலே கொண்டு வந்துடுவான், அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து போனால் இங்கே பிரச்சனை ஆகிடும், நான் என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடாக வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக அவரோட ஃபோன் வருது, அவருக்கு ஒரு ஃபோன் வருது, எடுத்து பேசுகிறாரு. தட் மீன்ஸ் அவருக்கு தெரியுது யூஎஸில் கம்பெனி இருந்தால் பண்ணுறாங்கன்னு. ஸோ போச்சு அவ்வளோதான், என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சேடாகவே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லவும், ஓகே சார் நீங்கள் வந்துட்டு எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, உங்களோட கம்பெனி சேஃபாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டோம், மேம் வந்துட்டு இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லியிருப்பீங்க போல், அது எல்லாமே சொல்கிறாங்க. டேக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது, என்னடா பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டே வந்து உங்களை தேடிட்டு வராரு, உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் எங்கேயுமே இல்லை, எங்கடா போயிட்டு அப்படின்ட்டு ஓடி வருவோம். கிச்சனில் தான் நிற்கவும் ஓடி வந்து அப்படி பேக் ஹக் பண்ணிவிட்டு நேற்று மேடம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்களும் சொல்கிறீங்க இதெல்லாம் தான் பிரச்சனை, ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சு, இதுக்கு எதுக்கு அலறீங்க, இங்கேருந்து அங்கே போயே ஆகணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் போயே ஆகணும், பட்டு நீ போக தேவையில்லாத அளவுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டல, சரி ஓகே எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது, நான் ரொம்ப லக்கி, நீ கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வைக்கணும் அப்படி இப்படின்னு வந்துட்டு அப்படியே பின்னாடி கட்டி பிடிச்சிட்டே ஒரு மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு சிரிப்பாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வீடுங்க யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் யாரும் இல்லை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. கரெக்டாக ஜேகே தான் அங்கே ஒரு கியூரியாசிட்டி கேட்டாச்சே, எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலும் என்ன அப்படின்ட்டு ஓடி வருவார்ல, அந்த மாதிரி இன்ன வரைக்கும் வந்து உங்கள் பேர் சொல்லி கத்திட்டே இருந்திருப்பாரு. அதனால எங்கே காணாமா என்ன கத்திட்டே இருக்கிறாங்கன்னு வந்திருப்பாரு. ஸோ வந்து பார்க்கவும் இந்த மாதிரி கிச்சனில் 2 பேரும் ஆடிட்டு நிற்கவும், ஏன்னா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. சொன்னீங்க ஐயோ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் தள்ளிவிட்டு ஓடி நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வருவியாடா, எதுக்குல வந்து அப்படின்னு சொல்லவும், நீ தானடா கூவிட்டு இருந்த காலங்காத்தால அண்ணி பேர் சொல்லி அப்படின்னு சொல்லவும், ஸோ டே சொல்கிறாரு அதான் இப்போ அமைதியாயிட்டேன்ல, அப்புறம் எதுக்குடா வந்த, அது கிச்சனுக்கு எதுக்குடா வந்த, இது என்ன சாப்பிட்ற டைமா அப்படின்னு கேட்கவும், டேய் என்னடா இது நம்ம வீடுடா, நான் வரக்கூடாதா என்ன, வர வர நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, ஓவராக போகிற, உன் ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்குது டே, கல்யாணம் ஆனதும் ஆச்சு, ரொம்ப பண்ணுறடா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஜேகே. நீங்களும் ஓரமாக நின்றதால கேட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. இவங்க 2 பேரும் மாதிரி சண்டை போட்டு க்யூட்டாக இருக்கா, ஸோ அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டு முதல்ல போடா, இப்போ இன்னும் எங்கடா பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் ஜேகே வந்துட்டு அதெல்லாம் போக முடியாது, இங்கே தான் நிற்பேன் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு 2 காலை விரிச்சு வச்சு பின்னாடி கையை கட்டி அப்படி நின்றுட்டு இருக்காரு. டே வந்துட்டு தள்ளி விடுறாரு, போடா எருமை மாடு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் டேக்கு வந்துட்டு பொறுமை இல்லை, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே போகிறேன் ஆனால் ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க பேசிகிட்டே போயிட்டுருக்காரு. சீக்கிரமாக நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு என்னோட வைஃபை கூட்டு வந்து இதே கிச்சனில் நிற்க வச்சு இதே மாதிரி நானும் பின்னாடி கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு நிற்கல, என் பேர் ஜெயிக்கவே கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் அப்படி அதுவும் நீ வர டைம்லேயே தானே இந்த மாதிரி ஆடிட்டு இருப்பேன், அப்போ வந்துட்டு நீ உள்ளே வருவேன். ஸோ உன்னை நீ இன்றைக்கி என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துறியோ அதே மாதிரி நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி உன்னை கேட்பேன்டா. இதுதான் என்னோட லட்சியம், கொள்கை, எல்லாமே என் வாழ்க்கையில் முதல் லட்சியமே இதாண்டா. இனிமேல் இதை நிறைவேற்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா இந்த ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டெப்பில் ஏறி போயிட்டுருக்காரு. ஒரு மாதிரி புலம்பிட்டே இந்த பக்கம் உங்களுக்குன்னா சிரிப்பு அப்படின்னு சிரிச்சுட்டு நிற்கவும் டே வராரு. ஏன் அப்படின்னு கேட்கவும், இல்லை இவர் வந்துட்டு இப்போதான் இப்படியா இல்லை எப்போ இப்படியானா ஒரு மாதிரி பண்ணாவே இருக்காருல்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவன் வந்துட்டு அடிக்கடி இப்படி தான் மறக்கண்ட மாதிரியே பேசிகிட்டு இருப்பேன் கண்டு அப்படின்னு சொல்லவும், இல்லை நல்லா பண்ணியாக தான் இருக்குது, நல்லா கூலாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் மட்டும் தான் உனக்கு கூல் அப்படிங்கிறாரு. என்ன அதுக்குள்ளே ஜெலஸா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டேந்துட்டு ஜெலஸ் கிடையாது, ஆனால் உண்மையாகவே நான் செம கூல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டாட்டா மைக் பேச வச்சுட்டு அப்படி சொல்லவும் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே தான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு டேவ் வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, ஸோ ஜிம்மில் இருந்திருக்க மாட்டாங்க, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஜேகே தான் அடிக்கடி வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பார்ல, கடை குட்டிங்கிறனால அவர் தான் இருந்திருப்பார். ஸோ அவர் தான் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஆஃபீஸில் தான் அப்போ தான் வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. ஜிம்மின் போன மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவரும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு எது ரியாலிட்டி, நம்ம வந்துட்டு நமக்கு எதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவருக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெரிய பையன் இருக்கப்போ சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டோமே, இன்னும் அவனுக்கு கல்யாணம் பண்ண வச்சா இருக்கமே அப்படிங்கிற மாதிரி
ஸோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஜிமினோட அம்மா வந்துட்டு மொதல் வார்த்தையை தான் சொல்கிறாங்க, ஜிமின் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்டா, பொண்ணு பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா, என்னை வந்துட்டு விட்டுருங்க, எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு கல்யாணமே வேணும், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சாட்டுக்குது. அவர் உங்களை ஹர்ட் பண்ணாரு, அவரை வந்துட்டு மாயா ஹர்ட் பண்ணிட்டா. ஸோ சரியாக போச்சு தான், பட் இதுக்கு மேலே அவர் மாறலாம் தான். எப்படின்னா அவருக்கு சுத்தமாக மாறிட்டாரு, பட் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த பக்கம் ஜேகேயை பார்த்துட்டு ஏதே கல்யாணம் வேணாமாடே கொண்டே படோடா, எனக்கு ஒரு கொள்கை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாதுல்ல, அவர் கொஞ்சம் நல்லா ஜோவியலாக மாறிட்டார். அதுக்கப்புறம் ரொம்பவே நல்ல பர்சனாகவும் மாறிட்டார். ஸோ அப்போ என்ன வந்து கேட்குறாரு ஜேகேட்ட, என்னடா என்னடா உனக்கு நோக்கம் அப்படிங்கிற கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேகேனா என்ன நடந்துச்சு தெரியுமா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அச்சு பேசலாமல் அப்படியே வந்துட்டு டிக்டோ அப்படியே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே வந்து சொல்லி அது மாதிரி ஒப்பிச்சுட்டு இருக்காரு. இங்கே எல்லாரும் வந்துட்டு சிரிக்கிறாங்க, உங்களுக்கும் டேக்கும் செம்மையாக ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அப்படியே நீங்கள் வச்சுட்டு போது இழுத்து போது படுத்துனீங்க, ஜேகே வந்துட்டு சிரிக்கிறாரு. இப்போ இழுத்து போது என்ன பண்ணியாச்சுனா, அன்றைக்கெல்லாம் வந்துட்டு இந்த சின்ன பையனை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்துக்கணும், உங்கள் புருஷன் எப்படி என்னை அசிங்கப்படுத்தினா அப்போ ஈன்னு சிரிச்சிட்டு இருந்தீங்களா அந்த மூலையில் நின்று, அப்போ எங்கே போச்சு, இப்போ வந்துட்டு பேச்சுட்டு மூடி படுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஸோ ஜேகே சும்மா இரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அம்மா அதுவும்மா இப்படிம்மா உங்கள் மம்மி, அதாவது ஜிம்மியோட மம்மி போயிட்டு ஜேகே கடிபிடிச்சிட்டு இந்த மாதிரிம்மா ஆடிட்டு இருந்தாங்கம்மா, அதுவும் நான் போகிறேம்மா, என்னமோ சத்தம் வச்சு தான் போனேன், அதுக்காக என்னை எப்படி பேசினா தெரியுமா, அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன், இங்கே பாரு ஜிமின், மரியாதையாக நாளைக்கு நாளாடிக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, நான் நாளான்னைக்கு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமிக்கு சிரிப்பாக இருக்குது. என்னடா பேசுகிற ஜேகே, நாளான்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் நீ கல்யாணம் பண்ணுறியா, யாரா வந்துட்டு லைனில் நின்றுட்டுருக்கா பொண்ணு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருக்காரு. ஜேகே பார்க்குறாரு, உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு எவனா சொல்லுவானாடா, நீ தான் வேணான்ட்டு தெரியல, அதெல்லாம் கிடையாது. அம்மா இவனுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஓகேவா, சீக்கிரம் நாளைக்கே பொண்ணு பாருங்க, நாளான்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் நாளான்னைக்கு அடுத்த நாள் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, ஓகேவா, அதே கிச்சனில் நான் என் வைஃப் கூட அதே மாதிரி ஆடுவேன், அப்போ இந்த டே வந்துட்டு குறுக்க வரணும், அவன் வரலனாலும் நீங்கள் யாராவது பிளான் பண்ணி அவனை அங்கே வர வைக்கணும். அப்போ வந்துட்டு அவன் அன்னைக்கு என்னை கேட்ட அத்தனை கேள்வி நான் வந்துட்டு கேட்பேன், என் ஒய்ஃபும் எப்படி இந்த அண்ணி இங்கே படுத்துருக்கு பற்றியா, இந்த அண்ணி இது எங்களை பார்த்து எப்படி சிரிச்சுதோ அதே மாதிரி என் ஒய்ஃபு சிரிப்பா, அப்போதான் வந்துட்டு என்னோட கொள்கை ஒரு மாதிரி நிறைவேறும், என் லட்சியம் ஒரு நோக்கம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தன்னை பல பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் செம சிரிப்பாக இருக்குது, என்ன இன்னுமே விளையாட்டுத்தனமாக இருக்கா, இவனுக்கு எப்படிடா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது, விடுமா பார்த்துக்கலாம், அவன் வந்துட்டு சும்மா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டுருச்சு போல். அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஜேகேக்கு, ஏதோ சும்மாவா டேய், நான் நெசமாக தானே சொல்லிட்டு இருக்கிறேன், யாரா நீ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்குது, அம்மா இங்கே பாருமா, நான் சொன்னதுதான், இன்னும் ஒரு வாரத்தில் இவனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, 1.5 வாரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவர் நிஜமாக சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ புரியுது எல்லாத்துக்கும், அவர் நிஜமாக தான் சொல்லுவான் போல் அப்படின்னு. அந்த பக்கம் ஜிமின் கிட்ட கேட்குறாங்க அவள் எல்லோரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, எல்லாரும் வந்துட்டு மய மாதிரியே இருக்க மாட்டாங்களா, ஸோ நீயும் வந்துட்டு அந்த மாதிரி இவ்வளோ ஹர்ட் பண்ணல, ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோ, அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு தெரியுதுமா, எனக்கே அது கில்ட்டியாக தான் இருந்துச்சு, நான் வந்துட்டு அவகிட்ட சாரி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு மாதிரி நல்லா நார்மலானேன், பட் எனக்கு கல்யாணம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிமின், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வருவான், அவங்க வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு 2.5 மாதம் ஆகி போச்சு ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ ஜேகேக்குன்னா பொறுக்கவே முடியல, எப்படா உனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, யாரை கட்டினாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரோக்கராகவே ஆகிட்டாரு. ஏன்னா அத்தனை பொண்ணுக்கு போட்டு கொண்டு வந்து காட்டியிருக்காரு, இது பிடிச்சிருக்காரு. ஸோ ஜிமின் பிடிக்கலாம் சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு பொண்ணை வந்துட்டு சரி ஓகே பார்க்கறேன்னா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு ஜேகே உயிரே வந்திருக்கு, அம்மா இந்த பொண்ணு தான் ஃபிக்ஸ் பண்ணிடு, கல்யாணம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2.5 மாதம் கழிச்சு ஜிமினுக்கு கல்யாணம் ஆகுது. பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டேஜ், அங்கே ஜேகேக்கு தான், ஏன்னா உனக்கே 2.5 மாதம் ஆயிடுச்சுல, ஸோ எனக்கு இதே ஸ்டேஜை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அடம் பிடிச்சி அதே ஸ்டேஜில் இன்னொரு பொண்ணு அவருக்கு பார்த்துருப்பாங்க போல, ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் செம ஹாப்பியாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு எப்படி ஒரு கொஞ்சம் கன்சீவாக இருந்திருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது, ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு அந்த பெயின் வரும், டெலிவரி பெயின், ஸோ அந்த டைமே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தெல்லாம் பிறக்குது. குழந்த பிறந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கள, ஒரு மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி தான், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆளுக்கு மாற்றி ஆள் வந்த ஜிமின்டா பெரியப்பா, அஞ்சைக்கு வந்து சித்தப்பா, ஒரு மாதிரி எந்நேரம் வந்துட்டு அந்த குழந்தைய எல்லோரும் தூக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு அந்த குழந்தைக்கு திங்ஸ் கிஃப்ட்டு வாங்கிட்டு வரதே வந்துட்டு ஒரு மாதிரி வேலையாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஏன்னா ஒரு கட்டத்தில் இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்துட்டு அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்க எல்லாருமே.
நீங்க வந்துட்டு எப்படின்னா, அந்த வீட்ல அந்த குழந்தைய பெத்தது மட்டும் தான் நீங்க. மத்தபடி உங்க கையில அது வரவே வராது. ஸோ எல்லா நேரத்துலயும் வந்துட்டு ஜேகே கிட்ட கொஞ்ச நேரம், ஜிமின் கிட்ட கொஞ்ச நேரம், அவங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நேரம், ஜிமின் ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நேரம், அத்தை கிட்ட, மாமா கிட்டன்ட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கும். வந்துட்டு குழந்தைய கண்ல காட்டுங்கடான்னு சொன்னா கூட, போடா உன் குழந்தை தானே எப்போ வேணா பார்த்துப்பேன். எனக்கு அப்படியா? நீங்க பாட்டுக்கு போய் தூங்கிட்டீங்கன்னா தூங்க வச்சுட்டு நான் என்ன பண்றது? நானே இப்ப தானே வரேன், இப்ப தான் வரேன்ட்டு ஆளாளுக்கு அந்த குழந்தைய எந்நேரம் வச்சுட்டு விளையாடிட்டு கொஞ்சிட்டே இருக்கிறாங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு 2 மந்த் போயிருக்கும். ஒரு 2 மந்த் பேபி தான். அப்படியே வந்துட்டு இன்னுமே உங்க கைக்கு சீக்கிரமா குடுக்கவே மாட்டாங்க. அந்த எப்படின்னா ஃபுட்டு குடுக்கறதுக்கு மட்டும் தான் உங்க கையில குடுப்பாங்க. அப்போ குடுத்து முடிச்சு திரும்ப அப்படி தூக்கிட்டு போயிருவாங்க. நீங்களே பார்க்குறீங்க. எனக்கு ஆசையா இருக்குது என் குழந்தைக்கு கொஞ்ச நேரமாவது குடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி வந்துட்டு டேஸ்லாம் போகுது. ஒரு 6 மந்த் ஆயிருக்கும். அந்த குழந்தைய கொஞ்சம் ஓரளவுக்கு கைக்கு ஊறுற மாரி ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது மாரி ஆயிருக்கும்ல. இப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்துட்டு ஹனிமூனே போகலல்ல பேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க யோசிக்கிறீங்க, ஆமால்ல மாமா நம்ம ஹனிமூன் போவே இல்ல தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது ஜேகே கேட்டாரு. எது இன்னுமா போகல அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு வருவோம். ஐயோ இவன் காதுல கேட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஜேகே காதுல கேட்டதா எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சு சொல்லிடுவாரு. அதே தான் நடக்குது. தட் மீன்ஸ் நீங்கள் உள்ளேருந்து வெளியே வரத்துக்குள்ளே கீழே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நிற்கிறாங்க. ஜேகே நடுவில் நின்னுட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவங்கள ஹனிமூன் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்ட்டு ஜிம்னா போய் டிக்கெட்லாம் போடுறாரு. டே பார்க்குறாரு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஜிம்னா அப்படின்ட்டு. இல்லைடா நீ போயிட்டு வா, குழந்தை தானே நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த குழந்தைய விடவே மனசு இல்லைல்ல. ஸோ இவங்க போகட்டும், நம்ம பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் 1 மாதம் கூட போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு ஹனிமூன் போகிறீங்க. அண்ட் வீட்டில் வந்துட்டு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆள் மாற்றி ஆள் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு கூட அந்த குழந்தை அழுகிறதே இல்லை, அந்தளவுக்கு பார்த்துக்குறாங்க. இந்த பக்கம் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னா, மால்தீவ்ஸ் போயிருக்கீங்க. ஸோ அங்கே வந்துட்டு செமையாக ஃபுல்லாக தண்ணி தானே, உங்களுக்கு தண்ணினாவே அலர்ஜி போல் பயம், செம பயம். அடே நீ புக் பண்ணு ஆனால் டே அதாவது எப்படின்னா உங்கள் மாமா அந்த தானே, மாமா தானே உங்களுக்கு. ஸோ மாமா எனக்கு தெரிஞ்சு ஜிமினி என்னை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு நீங்கள் இப்படி சொல்லவும், ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி சொல்கிறேன், அவன்லாம் முன்ன மாதிரி கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தண்ணினா பயம், இங்கே பாரு மால்தீவ்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எதுக்கு ஃப்ளைட் போட்டு கொடுத்தாங்க, இங்கே எதுக்கு புக் பண்ணாங்க, எனக்கு தண்ணினா அலர்ஜி பயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உன்னை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ எல்லாரும் வந்துட்டு மால்தீவ்ஸ் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பான், அதனால் போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தான் வந்துட்டு யோசிக்கிறீங்க, ஆமாம்ல நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாது, நம்ம எப்படி சொன்னோம், ஆனால் பயமாக இருக்குப்பா, வேறு பக்கம் போயிடலாமா அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க நல்லா தான் இருக்கும், உனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா எத்தனை நாள் பயந்துட்டே இருப்பேன், ஸோ அந்த பயத்தெல்லாம் போக வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா சட்டுன்னு ஒரு அந்த லப்பர் மாதிரி ஒரு வலை மாதிரி இருக்கும்ல, ஒரு பலூன் மாதிரி அதை எடுத்து உங்கள் மேலே மாட்டுறாங்க. இது எதுக்கு மாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இன்னுமே மாமா அந்த கூப்பிட்றீங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்கள் மேலே மாட்டி விட்டு பின்னாடி இருந்து ஒரே அப்படியே தடிக்குள்ளேயே விழுந்துட்டீங்க. அவ்வளோதான், ஐயோயோ ஐயோயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. தேக்கு செம சிரிப்பாக இருக்குது. முழுகையெல்லாம் சாக மாட்டேன், கவலைப்படாத, பழகு, தண்ணி வந்துட்டு பயமாக இருக்குன்னா எத்தனை நாளைக்கு அதே மாதிரி பயந்துட்டே இருப்பேன், ஸ்விம் பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு காலை வந்துட்டு ஒரு மாதிரி உள்ளே விடுறதுக்கே பயம். ஒரு வேளை திமிங்கலம் இது என்ன பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ டேக்கு செம சிரிப்பாக இருக்குது. இப்படி தான் உங்கள் டேஸ் எல்லாம் செமையாக போகுது. உங்களோட ஃபேமிலியும் செம ஹாப்பியாக இருக்காங்க டியர். ஸோ ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டோரியோட கிரெடிட் எல்லாமே சாகிஸ் டியர் தான் சேருங்க டியர். ஸோ உங்களுக்கு பிடிச்சதா, அவங்க கிட்ட பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுங்க. அண்ட் சாகிஸ் டியர் நிஜமாவே என்னை மன்னிச்சு ஏன்னா வந்துட்டு நான் படித்தேன் ஓகே தான், ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே தான் படித்தேன். பட் எனக்கு இப்போ சொல்கிறப்போ பாதி ஞாபகமே இல்லை, மறந்து போயிடுச்சு. அந்த கமெண்ட்டையும் காணும், நான் தேடி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு நீங்கள் சொன்னதில் எதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சோ அது எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் தான் சொல்ல முடிஞ்சு அந்த ஸ்டோரி. அதுக்கு மேலே நீங்கள் சொல்லி முடிச்சதெல்லாம் வந்துட்டு அதோட முடிச்சிட்டேனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் கொஞ்சோண்டு நானே ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. சாரி மன்னிச்சிருங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஒன் ஷாட் வேணும்ல, அதனால தான் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகேவா. அண்ட் தேங்க்யூ டியர். நீங்கள் சொன்னதை முழுசாக சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சு. ஓகே டியர், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு ஒன் ஷாட்டில் பார்ப்போம். டடா.